மெட்ரோ டிவி நடத்தும் என்ன படிக்கிறோம் என்று தெரியாமல் உங்கள் பிள்ளைகள் ஞாயிறு பள்ளி போகிறார்களா? கவலைப்படுகிறீர்களா? உங்களைப் போன்ற பெற்றோர்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சிதான் பிள்ளைகளுக்கு என்ன கற்றுக் கொடுக்க என்று தெரியாமல் திகைக்கிறீர்களா? உங்களைப் போன்ற ஞாயிறு பள்ளி ஆசிரியர்களுக்கு உதவத்தான் வணக்கம் அண்ட் வெல்கம் டு த நியூ எபிசோட் ஆஃப் டுடே சண்டே ஜாம் நிகழ்ச்சியை பார்க்க ஆசையோடு காத்திருக்கிற ஒவ்வொரு குட்டி தம்பியும் குட்டி தங்கச்சியும் அன்போடு கூட இருக்கிறோம். சண்டே ஜாம் ரொம்ப பிடிக்கும், அப்படி தானே? ஆமாம், வீட்டில் என்ன இருந்தாலும் ஜாம் இருந்தால் நைஸாக எடுத்து சாப்பிடுவோம்ல, ஜாம் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. அதே போல் சண்டே ஜாம் நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், நல்லா தெரியும். நீங்கள் எப்படி எங்களை இந்த இதெல்லாம் கதையெல்லாம் கேட்க ஆசையாக இருக்கீங்களோ அதே மாதிரி நாங்களும் உங்களை பார்க்க ஆசையாக இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம கர்த்தர் தான் துணை, உத்தமமாக இருந்தால் கர்த்தர் துணை இருப்பார் அப்படிங்கிற தலைப்பில் பாட்டு கதை வசனம் எல்லாத்தையும் கேட்க போகிறோம். ஓகேயா? முதல்ல நம்ம பாட்டை கேட்க போகிறோம். அதுக்கு முன்னால் என்ன செய்யணும்? கெஸ் பண்ணிங்களா? கரெக்ட், ஜெபம் பண்ணி நிகழ்ச்சி ஆரம்பிக்கணும்ல. கை கூப்பி கண்ண முடியுங்களா? ஓகே, நினச்சிருக்கேன். ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர்கிட்ட பேசுகிறோம். சோபாவில் சாஞ்சிக்கிட்டு அப்படி காலை தூக்கிட்டு அசால்ட்டாக இருக்கக்கூடாது. ஆண்டவர்கிட்ட பேசும் பொழுது மதிப்பாக இருக்கணும். ஓகேயா? கை கண்ண முடிச்சிங்களா? கை கொடுத்தீங்களா? வெரி குட். சொல்லுங்கள். அன்புள்ள ஆண்டவரே, இந்த சண்டே ஜாம் நிகழ்ச்சிக்காக உங்களுக்கு நன்றி. இந்த நிகழ்ச்சி மூலமாக என்னோட கூட பேசுங்க. இந்த நிகழ்ச்சியில் நான் கற்றுக்கொள்கிற காரியங்களை ஏற்றுக்கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். வெரி குட், சூப்பராக ஜெபம் பண்ணிட்டீங்க. இப்போ கடவுள் தான் நமக்கு துணை. எல்லா சூழ்நிலையும் ஆண்டவர் நம்ம கூட இருந்தால் எல்லாத்தையும் சாதிக்கலாம். ஆண்டவர் இல்லைன்னா எதுவுமே செய்ய முடியாது. அந்த பேஸில் இன்றைக்கி பூரா நம்ம பாட்டுக்காக கேட்க போகிற சொன்னல. முதலாக பாட்டு பாட போகிறோம். நீங்கள் ஆக்ஷனுக்கே பார்க்க போகிறீங்க, சேர்ந்து பாட போகிறீங்க. பாட்டு ஆக்ஷன் போட்டு பாடி சூப்பராக பாட்டை படிச்சுக்க போகிறீங்க. பாட்டு படிக்கலாமா? நீங்கள் பாட்டு படிச்சு கொடுக்க உங்களுக்கு யார் வருவாங்க? ஆமாம், வழக்கம் போல் நம்ம ஃப்ராங்க்லின் அண்ணனும் வசந்தகுமாரனும் வருவாங்க. ஃப்ராங்க்லின் வசந்தகுமாரனையும் வெல்கம் பண்ணிடுவோமா? ஹாய் குட்டீஸ். ஹலோ ஃப்ராங்க்லின், எப்படி இருக்கீங்க? உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நான் தான் உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. என்ன ஆளே காணோம், பிள்ளைங்க எல்லாம் தேடிட்டு இருக்காங்க உங்களை. ஆமா, எல்லாரும் தேடிக்கிட்டு இருந்தாங்க. சரி, ஓகே, நீ இப்போ தான் வந்தாச்சு இல்லை? ஆமா அண்ணே, அதாவது உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கவா? ஏன்னா எப்போனாலும் இப்படிதான் கேட்கீங்க. அப்போதான் பிள்ளைங்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் கொஸ்டின் கேட்கீங்க. ஓகே, இப்போ இந்த பிள்ளைங்களுக்கும் சேர்த்து இந்த கொஸ்டினை கேட்குறேன். உங்களால் என்னென்ன விஷயம்லாம் செய்ய முடியும்? என்னால சாப்பிட முடியும், தூங்க முடியும். தூங்குவேன், விளையாடுவேன், சாப்பிடுவேன், தூங்குவேன். அதே மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. அதே பண்ணுவேன் திருப்பி. ஸோ பிள்ளைங்களோட நீங்களே இதே மாதிரி ஒரு சில விஷயம் பண்ணுவீங்க, அப்படி தானே? உங்களாலே நிறைய விஷயம் பண்ண முடியும். ஆனால் உங்களால் ஒரு சில விஷயம்லாம் பண்ண முடியாது, தெரியுமா? தெரியுமா? உங்களால் ஒரு சில விஷயம்லாம் பண்ண முடியாது. என்னென்ன பண்ண முடியாது? அதாவது உங்களால் கடலை ரெண்டா பிரிக்க முடியுமா? அது எப்படினே முடியும்? முடியாது இல்ல? ஆமா. உங்களோட பலசாலியான ஒருத்தங்களை உங்களால அழிக்க முடியுமா? யாரையுமே அழிக்க முடியாது. பாத்தீங்களா? அப்போ ஒரு சில விஷயம் நம்மளால முடியாது. ஆனா கடவுள் நம்ம கூட இருக்கும்போது நம்மளால நிறைய விஷயங்களும் செய்ய முடியும். ஆமா, முடியும், கண்டிப்பா முடியும். அதை பற்றி தான் அந்த பாட்டு சொல்லுது. இந்த பாட்டை ஃபர்ஸ்ட் நாங்க பாடுறோம், நீங்க எல்லாரும் எந்திரிச்சு ஓடிடக்கூடாது, சரியா? நாங்க பாடுறோம், நீங்க உட்காந்து கேட்கணும். கண்டிப்பா பாடுவோமா? பாடலானே. ஓகே. வீரன்
அண்ணே பாட்டு சூப்பரா இருக்குண்ணே, நீங்க சொன்ன அப்படியே இருக்கு பாட்டுல எல்லாமே. ஆமாண்ணே, இந்த பாட்டோட அர்த்தம் உங்களுக்கு புரிஞ்சா? ஆமாண்ணே புரிஞ்சுச்சுண்ணே, இருந்தாலும் நம்ம பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் புரியுத மாதிரி சொல்லி கொடுங்க. சொல்லி கொடுத்துருவோமா? ஆமாண்ணே சொல்லி. ஓகே, நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் ரெண்டு ஒரு ஸ்டான்ஸா வந்துச்சுல, ஆமாண்ணே. செங்கடலை கடப்பேனே எரிகோவை தகர்ப்பேனே. ஆமா. நமக்கு முன்னாடி நிறைய பிரச்சனை இருக்கலாம், செங்கடல் மாதிரி பிரச்சனை இருக்கலாம். அதாவது ஆமாண்ணே. கடலை ரெண்டா பிரிக்க முடியுமா? முடியாதுல்ல. நம்மளால ஆமா. கடல் அளவுக்கு நமக்கு பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனையிலையும் கடவுள் நம்மள சூப்பரா வழி நடத்திட்டு போவாங்க. கடவுள் நம்ம கூட இருந்தாங்கன்னா, கடவுளுடைய பிள்ளைங்க கூட கடவுள் இருக்கிறாங்க, அதனால கடவுள் சூப்பரா அதை நடத்திட்டு போவாங்க. ஆமாண்ணே, கண்டிப்பா நடத்திட்டு போவாங்கண்ணே. அதே மாதிரி நமக்கு கோலியாத்து மாதிரி நிறைய பாவம் இருந்தாலும் சரி, பிரச்சனை இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் நம்ம பைபிள் வாசிக்கிறது மூலமா கடவுள் நமக்கு உதவி செய்வாங்க. அதனால நம்ம கண்டிப்பா எல்லாவற்றையும் ஜெயிக்க முடியும். அதான் அந்த பாட்டு சொல்லுது. ஆமாண்ணே, கண்டிப்பா ஜெயிப்போண்ணே நம்ம கடவுள் துணையோட. எஸ்ண்ணே. இதெல்லாம் நம்ம பண்ணிட்டோம்னா நம்ம சாத்தானுக்கு எதே மாதிரி தெரியுமா? சரவெடி மாதிரி. ஆமாண்ணே, நம்ம சரவடி வெடிச்சாலும் ஓடியே போயிடுவான் அவன். ஆமா, அதே மாதிரி தான். ஓகே பிள்ளைங்களா, உங்க கூடயும் கடவுள் இருக்கிறாங்க, நீங்களும் சந்தோஷமா இருக்கலாம், நீங்க எல்லா விஷயத்திலையும் ஜெயிக்க முடியும். அதான் இந்த பாட்டு சொல்லுது. இப்போ இந்த பாட்டை 2 லைன்ஸா நம்ம எல்லாம் சேர்ந்து கத்துக்கலாமா? கத்துக்கலானே கண்டிப்பா. ஃபர்ஸ்ட் 2 லைன் அண்ணன் பாடுறேன், அதுக்கு அடுத்த 2 லைன்ஸ் நீங்க எல்லாரும் சேர்ந்து பிராங்க்லின் அண்ணன் கூட பாடணும். ஓகே, நீங்க பாடுவீங்களா? ஓகேண்ணே. சரவெடி சரவெடி நானே, சாத்தானையே அலற வைக்கும் சரவெடி நானே. பாடுங்க. சரவடி சரவடி நானே, சத்தானே அலற வைக்கும் சரவடி நானே. அதிரடிப்படை வீரனாய் அதிர வைப்பேன் சத்தானை, அதிரடிப்படை வீரனாய் அதிர வைப்பேன் சத்தானை. சரவெடி சரவெடி நானே, சத்தானையே அலற வைக்கும் சரவெடி நானே. சரவடி சரவடி நானே, சத்தானே அலற வைக்கும் சரவடி நானே. செங்கடலை கடப்பேனே எரிகோவை தகர்ப்பேனே, இயேசுவினால் வெற்றி பெறுவேன். செங்கடலை கடப்பேனே எரிகோவை தகர்ப்பேனே, இயேசுவினால் வெற்றி பெறுவேன். ஓகே, வெரி குட். இது வரைக்கும் சூப்பரா பாடிட்டீங்க. இப்போ அடுத்த ஒரு ஸ்டான்ஸா பாடிடலாமா? ஆமாண்ணே, கண்டிப்பா நம்ம எல்லாம் சேர்ந்து பாடிடலாம். கண்டிப்பா பாடலானே. ஓகே. கோலியாத்தை வீழ்த்திடுவேன், தானியேல் போல் ஜெபித்திடுவேன், இயேசுவுக்காய் வாழ்ந்திடுவேனே. கோலியாத்தை வீழ்த்திடுவேன், தானியேல் போல் ஜெபித்திடுவேன், இயேசுவுக்காய் வாழ்ந்திடுவேனே. நான் இயேசுவுக்காய் வாழ்ந்திடுவேனே. நான் இயேசுவுக்காய் வாழ்ந்திடுவேனே. வாவ், சூப்பரா பாடிட்டீங்கண்ணே. நீங்களும் அழகா பாடிட்டீங்க, பிள்ளைங்களும் ரொம்ப சூப்பரா பாடிட்டாங்க. ஆமாண்ணே, ரொம்ப சூப்பரா பாடிட்டாங்கண்ணே. இப்போ எல்லாரும் அவங்க ஒன்ஸ் மோர் பாடுவாங்க. அப்போ பாடும்போது அதுக்கான ஆக்ஷனை பார்க்கலானே. ஆக்ஷனை பார்த்துடலாமா பிள்ளைங்களா? நீங்க அதுக்கு எல்லாருமே சத்தமா பாடணும். ஓகே, அப்பதான் அந்த ஆக்ஷன் உங்களுக்கு பிடிக்கும். ஓகே, பாடலாமாண்ணே? ஓகே, பாடிக்கிட்டே ஆக்ஷன் பண்ணிடலாம். கண்டிப்பா. சரவெடி சரவெடி நானே, சாத்தானையே அலற வைக்கும் சரவெடி நானே.
எல்லாரும் செமையா பாடி பாத்துட்டே இருந்தாங்க ஆக்சன். பாத்துக்கிட்டே இருந்தாங்களா? ஆமாண்ணே, எப்போ அந்த சரவெடி நாங்க போட போற மாதிரி பாத்துட்டு இருந்தாங்க. அப்படியே அவங்க வாயை திறந்துட்டு பார்த்தா வாய்க்குள்ள யாரும் சரவெடி போட்டுறாங்க. சரியா? பாடிக்கிட்டே ஆக்சன் பார்க்க சொன்னா அப்படியே டிவியை மட்டும் பாத்துக்கிட்டே இருக்காங்க. ஆமாண்ணே, அது நீங்க ஒரு மாதிரி போட்டோன்னே ரொம்ப அப்படி ஆயிட்டாங்கண்ணா. சரி ஓகே, இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க எல்லாரும் இந்த சாங் எங்க கூட சேர்ந்து நீங்க ஆக்ஷன் பண்ண போறீங்க. அதுக்கு முன்னாடி நீங்க எல்லாம் உட்கார இடத்துல இருந்து கரெக்டா எந்திரிச்சிடணும். ஓகே, நாங்க 1 2 3 சொன்னோடனே டக்குன்னு எந்திரிச்சிடணும். எந்திரிச்சிருவாங்களா? எந்திரிச்சிருவாங்கண்ணே. கரெக்ட். ஓகே, ரெடி ஸ்டார்ட். 1 2 3 எல்லாரும் எந்திரிச்சுக்கோங்க. ஓகே. சரவெடி வெடிச்சு அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்கலாம் வந்து பார்த்தாங்க. பக்கத்து வீட்ல எட்டி பார்த்துட்டு போறாங்க. உடனே டிவிக்கு போனா வருது. என்ன சரவெடி வெடிக்குது அப்படினா அதான் சரவெடி வெடிக்குதா என்னமோ டிவி எல்லாம் போட்டு உடைச்சறாதீங்க டான்ஸ் ஆடுறேன்னு சொல்லிட்டு. ஓகே சமய பண்ணாங்க. ஒரு கிளாப் கொடுத்தலாமா? சூப்பரா பண்ணீங்க. வெரி குட். ஓகே குட்டீஸ், இதே மாதிரி இன்னொரு சூப்பரான பாட்டோட உங்களை வந்து சந்திக்கிறோம். அது வரைக்கும் பாய். பாட்டு சூப்பராக இருந்ததுல, அழகாக படிச்சிங்களே. ஆக்ஷன் போட்டு கை காலெலாம் காட்டி நல்ல எக்ஸசைஸ்லாம் பண்ணிவிட்டு சூப்பராக பாட்டு படிச்சிட்டிங்க. ரொம்ப அழகாக இருந்தா பாட்டு. ஓகே 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 ஓகே. பாட்டுக்கு அப்புறம் என்ன படிக்க போகிறோம்? வசனம் படிக்க போகிறோம். இன்றைக்கி வசனம் சொல்லி கொடுக்க யார் வர போகிறாங்க? கெஸ் பண்ணிட்டீங்களா? இன்னைக்கு வசனம் கொடுக்க போகிற 2 பேருமே பப்பட் தான். ப்ளூயியும் ஸ்மைலியும் வர போகிறாங்க. ப்ளூயி ஸ்மைலி வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லிடலாமா? இன்னைக்கு நீனும் நானும் தான் இந்த நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வசனம் சொல்லி கொடுக்க போறோம். தெரியுமா உனக்கு? அப்படியா? ஆமா. எனக்கு ஆனா வசனமே தெரியாதே. அப்போ நான் சொல்றேன். சரி சரி, அத நீ கேட்டு சொல்லி கொடு. சரி சரி. அவங்க எல்லாம் படிச்சு திரும்ப நம்மள்ட்ட சொல்லி பார்ப்பாங்க. சூப்பர். அப்படி பண்ணிடுவோமா? சூப்பர். நீங்க சொல்லி கொடுங்க. ரைட், ஓகே. அப்ப நான் ஆரம்பிக்கட்டா? ஆரம்பிங்க. உத்தமனுக்கு கர்த்தர் துணை. அவ்வளவுதானா? சின்ன வசனமா இருக்கனே. ரொம்ப சின்ன வசனம். அப்படியா? ஆமா ஆமா. குட்டி பிள்ளைங்களா நீங்களும் சேர்ந்து சொல்லலாமா? எல்லாரும் சொல்லிடுவோமா? நீனும் சொல்லு. மயிலி சும்மாவே நிக்காம நீனும் சொல்லு. சரிண்ணே. உத்தமனுக்கு கர்த்தர் துணை. இருப்பிடம் தெரியுமா உனக்கு? இருப்பிடமா? தெரியாதண்ணே. அதே சொல்லி கொடுத்துருங்க. சொல்லி தரட்டா? 2 நாளாகமம் 19 11 பின்பகுதி. இப்போ இன்னொரு சொல்லுமா? சின்ன வசனம் தானே? ஆமா, சொல்லுவோம். சொல்லு பாப்பா, நீ சொல்லி கொடு. உத்தமனுக்கு கர்த்தர்
துணை. சூப்பர். இருப்பிடம். இருப்பிடம் 2 நாள் ஆகமம் 19 11 பின்பாகம். சூப்பர். நாங்க சூப்பரா சொன்னோமா குட்டி பிள்ளைகளா? நீங்க எல்லாரும் ரொம்ப சூப்பரா சொன்னீங்க. உங்களுக்கு பெரிய கிளாப் 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 கிளாப். அப்போ அடுத்த வாரம் இன்னொரு வசனத்தோட நாங்க 2 பேரும் வந்து பார்க்குறோம். என்ன? அது வரைக்கும் பாய். பாய். இந்த வாரம் பார்த்தீங்களா ரொம்ப குட்டி வசனம் சொல்லி அழகாக அவங்கள ப்ளூயும் ஸ்மைலியும் எஸ்கேப் பண்ணி விட்டாங்க. உத்தமனுக்கு கர்த்தர் துணை. ரொம்ப ஈஸி சொல்லிட்டீங்களே. இருப்பிடத்தை மறந்துடக்கூடாது. என்ன இது வரைக்கும் நீங்கள் படித்ததுலே இது ரொம்ப குட்டி வசனம் அப்படி தானே? ஓகே, உனக்கு பிடிச்சிருக்கல அந்த குட்டி வசனம்? சரி 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 சரி. இப்போ நம்ம கதை கேட்க போகிறோம். பைபிள் கதை. இன்னைக்கு பைபிள் கதை சொல்ல யார் வராங்க தெரியுமா? நம்ம ஜபாக்கா வராங்க. ஜபாக்கா வெல்கம் பண்ணிடுமா? ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கதை கேட்கலாமா? பாட்டு படிச்சாச்சா? வசனம் படிச்சாச்சா? வெரி குட் குட்டீஸ். நேராக உட்காந்துக்கோங்க, நம்ம கதை கேட்கலாம். பைபிள் ஸ்டோரி பார்க்கணும் அப்படி தானே குட்டீஸ்? நம்ம கரெக்டாக யாக்கோபு அண்ணன் கதையை கேட்டுட்ருக்கோம் அப்படி தானே? எல்லோரும் கவனமாக கேட்குறீங்களா? எல்லாம் நோட்டில் எழுதி வச்சுருக்கீங்களா? சூப்பர். இப்போ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, அந்த யாக்கோபு அண்ணன் வந்து நிறைய ஆடு மாடுலாம் சம்பாதிச்சாங்களா? இப்போ யாக்கோபு அண்ணன் எங்கேம்மா இருக்காங்க? யார் வீட்டில் இருக்காங்க? லாபான் வீட்டில் தானே இருக்காங்க. லாபான் வந்து அவங்க யார்? தாய்மாமா தானே. முதல்ல தாய்மாமா வந்து நல்லா பாசமாக இருந்தாங்க. 2 பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. நிறைய பிள்ளைங்க எல்லாம் இருந்துச்சு. ஆனால் இப்போது ரொம்ப நாள் அவங்க வீட்டிலே இருந்ததால் அவங்க மாமா என்ன பண்ணுறாங்க? அவங்க எரிஞ்சு பேசுறது, ரொம்ப பேசாமல் இருக்கிறது, முகத்தை தூக்குறது, கோவப்படுறது, அப்புறம் நம்ம யாராவது இருந்தால் நமக்கு நல்லா இருக்காதுல்ல. நம்ம இப்போ ஒருத்தவங்க வீட்டில் போய் இருக்கோம், நம்ம மேலே கோவப்பட்டாங்க, பேசாமே இருந்தாங்கன்னா நமக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல, நம்ம வீட்டுக்கு நம்ம போகணும்னு தோணும்ல. அதே மாதிரி தான் யாக்கோபுக்கும். சரி, நம்ம ரொம்ப நாள் இங்கேயே இருந்துட்டோம், நம்ம பிள்ளைங்க, நம்ம ஆடு மாடு எல்லாத்தையும் கூப்பிட்டு நம்ம சொந்த ஊருக்கு போயிடலாம் அப்படின்னு யோசிக்கும் போது அதுக்கும் லாபான் வந்து சம்மதிக்க மாட்டேங்காங்க. போகிறதுக்கு வந்து ஒரு அனுமதி கொடுக்கவே மாட்டேங்காங்க. ஒரு நாள் வந்து லாபான் வந்து இந்த பெரிய பெரிய ஆடுகள்லாம் நல்லா புசு புசுன்னு இருக்கும் தெரியுமா? செம்பரி ஆடுலாம். அதுக்கு வந்து ஆட்டுக்கு வந்து முடி வெட்டி விடுவாங்களே, நீங்கள் பார்த்துருப்பீங்களா? நிறையா இந்த கார்ட்டூன்லாம் பார்த்துருப்பீங்கல்ல. அதே மாதிரி ஆட்டுக்கு வந்து நம்ம மயிர் கத்திரிக்கிறதுக்கு கொண்டு போகலாம் அப்படின்ட்டு அவங்களோட ஆட்டுக்குட்டியெல்லாம் கூப்பிட்டு போயிட்டாங்க. அந்த நேரம் பார்த்து யாக்கோபு வந்து அவங்க மனைவிட்ட போய் சொல்கிறாங்க, நம்ம வந்து ரொம்ப நாள் அவங்க அப்பா அம்மா வீட்டில் இருந்துட்டோம், நம்ம இனிமேல் வந்து நம்ம எங்கள் சொந்த ஊருக்கு போயிடுவோம், நீங்கள் 2 பேரும் கிளம்புங்க, நம்ம பிள்ளைங்க எல்லாத்தையும் கூட்டு நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவங்க 2 பேருமே சரி, உங்கள் பேச்சு தான் நாங்கள் கேட்போம், நாங்கள் எங்கள் அப்பா வீட்டில் இருக்க மாட்டோம், நாங்கள் கிளம்புறவங்க கூட அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கிளம்புறாங்க. இது யாருக்கு தெரியாது? லாபானுக்கு தெரியவே செய்யாது. அவங்கள்ட்ட சொல்லாமல் அவர் இருந்தால் நம்ம போக விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு ஆடு மாடு எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு தண்டை கொண்டு வந்த பொருள், நம்ம சம்பாதிச்ச எல்லா பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு மூட்டெல்லாம் கட்டிக்கிட்டு கடகடன்னு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னாடி மாதிரி இப்போ மாதிரிலாம் பஸ் எதுவும் உண்டா? முன்னாடி நம்ம இப்போ ஏறினோன்னே டக்குன்னு போய் அந்த ஊரில் நிற்க முடியுமா? முடியாது, அப்படி தானே? முன்னாடி வந்து பஸ்ஸு கிடையாது, சைக்கிள் கூட கிடையாது, ஒரு மாட்டு வண்டி எதுவுமே கிடையாது. நம்ம கழுதை மேலே தான் ஏறி போவாங்க, ஒட்டகம் மேலே ஏறி போவாங்க. அப்படி போய் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகணுன்னாலே ஏகப்பட்ட மாதம் ஆகும். அதே மாதிரி யாக்கோபும் அவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு போயிட்டே இருந்தாங்க. இது எப்போ தெரியுமா லாபானுக்கு தெரிஞ்சிச்சு? 3 நாள் கழிச்சு தான் யாக்கோபு வந்து நம்ம வீட்டில் இல்லை, நம்ம வீட்டில் உள்ள எல்லாத்தையும் கூப்பிட்டு போயிட்டான் அப்படின்னு பார்க்கும்போது லாபானுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. வீட்டில் வந்து பார்க்க நான் பிள்ளைங்களை காணும், பேர பிள்ளைங்களை காணும், ஆடு மாடு யாக்கோபு எந்த பொருளையும் வீட்டில் காணும். உடனே லாபானுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. அவன் எப்படி நம்மகிட்ட சொல்லாமல் போகலாம், நம்ம பிள்ளைங்களை நம்மகிட்ட சொல்லாமல் கூப்பிட்டு போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு அவங்க வீட்டுக்கு ஆட்கள்லாம் கூப்பிட்டு சேர்த்துட்டு வாங்க நம்ம வந்து யாக்கோபை போய் பிடிச்சிட்டு வந்துடலாம், போய் கூப்பிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. இவங்க எவ்வளோ நாள் சிரமமாக போகிறதுக்கு 7 நாள் ஆச்சான். எங்கே? கிளையாத்துல ஒரு மலை பக்கத்தில் போய் யாக்கோபு வந்து கூடாரம் போட்டு தங்கியிருக்காங்க. முன்னாடி மாதிரி போக முடியாதுல்ல. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு இடத்துலேருந்து போகும்போது ரொம்ப வெயில் அடிச்சிச்சுன்னா கூடாரம் போட்டு தங்கிக்கிடுவாங்க. அப்புறம் நைட்டு தூங்குறதுக்கும் அது மாதிரி கூடாரம் போட்டு தங்கிக்கிடுவாங்க. அதே மாதிரி யாக்கோபு வந்து போயிட்டே இருக்கும் போது கிளையாத்து ஒரு மலை பக்கத்தில் வந்து கூடாரம் போட்டு தங்கியிருக்காங்க. உடனே லாபான் வந்து கடகடகடான்னு ஃபாஸ்ட்டாக ஆடெல்லாம் கூட்டிகிட்டு போய் பார்த்தா அங்கே யாக்கோபு இருக்காங்க. இருந்தோன்னு சரி, அவன் தூங்கிட்டு இருக்கான், நைட்டு எல்லோரும் தூங்கிட்டு இருக்காங்க, நம்மளும் தூங்கிட்டு காலையில் எந்திரிச்சு அவன்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் லாபானும் அதே இடத்த பக்கத்தில் கூடாரம் மட்டும் தங்கியிருக்கும் போது நைட்டு நீங்கள் கனவு காமிங்களா குட்டீஸ்? உங்களுக்குலாம் கனவு வருமா? உங்களுக்குலாம் எப்படி கனவு வரும்? என் கனவுல அப்படி வந்துருச்சு, எங்கள் அம்மா எனக்கு இப்படி அடிச்சிட்டாங்க, என் பொருளை யாரும் தூக்கிட்டு போயிட்டாங்க, அப்படிலாம் கனவு வரும் தானே? நீங்கள் சொல்லுவீங்க தானே?
அதே மாதிரி லாபானுக்கும் ஒரு கனவு வந்துச்சான். கனவுல யார் தெரியுமா வந்தா? ஆண்டவர் வந்தாங்க. வந்து என்ன தெரியுமா சொன்னாங்க? யாக்கோபு வந்து எப்போவுமே என் பேச்சை கேட்குற ஒரு பையன், என் நம்பி இருக்கிற ஒரு ஆள், அவரை வந்து நீ தொந்தரவு பண்ணக்கூடாது, அவருக்கு வந்து நன்மையை தவிர தீமை எதையும் செய்யவே கூடாது அப்படின்ட்டு ஆண்டவர் வந்து லாபான் வந்து எச்சரிக்காங்க. அப்போ எப்படி இருக்கும் லாபானுக்கு? ஆண்டவரே வந்து நம்மளை எச்சரிக்காங்கன்னா அப்போ யாக்கோபு வந்து நம்ம வந்து எதுவுமே பேசக்கூடாது, நம்ம வந்து அவன்கிட்ட பார்த்து பேசிட்டு நம்ம வீடு திரும்பிடணும், வேறு எதுவுமே சொல்லக்கூடாது அப்படின்ட்டு நைட்டு ஃபுல்லாக யோசிச்சுட்டே இருக்காங்க. காலையிலையும் ஆகுது, யாக்கோபு போய் லாபான் பார்க்குறாங்க. பார்த்தோன்னே யாக்கோபு சொல்கிறாங்க, மாமா நான் உங்களை ஒன்றுமே பண்ணலை, நான் உங்கள் வீட்டுக்கு வந்தேன், உங்கள் 2 பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், எனக்கு குழந்தைங்க இருக்குது, நான் நல்லா வேலை செஞ்சேன், ஆடு மாடுன்னு எல்லாமே எனக்கு கொடுத்துருக்கீங்க, நான் இப்போ எங்கள் ஊருக்கு தானே போகிறேன் மாமா, எதுக்கு என்னை பின்தொடர்ந்து வரீங்க, எதுக்கு நீங்கள் வந்து என்னை ஃபாலோ பண்ணிவிட்டு என்னை பிடிச்சிட்டு போகிறதுக்கு வரீங்க, நான் ஒன்றுமே உங்களை பண்ணலைலான்னொன்னே லாபான் சொல்கிறாங்க, நீ போயிட்டேன்னு தெரியும், நீ என்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கலாம்லா, எதுக்கு நீ வந்து என்கிட்ட சொல்லாமல் இப்படி திருடுதனமாக ஓடுதா ஊரை விட்டு, நீ என்னை சொல்லிட்டு போனோன்னா என்னோட 2 மகள்களுக்கும் நான் நல்லா முத்தம் கொடுத்து சரி போயிட்டு வாங்கம்மா அப்படின்னு சொல்லி நான் அனுப்பியிருப்பேன்ல, நீ எதுக்கு என்கிட்ட சொல்லாமல் இப்படி ஏதோ திருடிட்டு ஓடுற மாதிரி ஓடுறீங்க, நான் வந்து உங்களை கோபமாக தான் வந்தேன், ஆனால் ஆண்டவர் வந்து நான் என்னமா சொன்னாங்க, நீ வந்து யாக்கோபுக்கு வந்து நன்மையை செய்வதை விட தீமை எதுவும் செய்யக்கூடாது அப்படின்ட்டு என்கிட்ட எச்சரிக்கை பண்ணிட்டு போயிருக்காங்க, அதனால தான் நான் வந்து சும்மா விடுறேன், ஆண்டவர் எனக்கு துணையாக இருக்கும் போது நான் வந்து எதுவும் பேச முடியாது, அதனால் நீ வந்து பத்திரமா போயிட்டு வா அப்படி சொன்னோடனே யாக்கோபும் சரி நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு யாக்கோபு கிளம்பி போயிட்டாங்க. இப்போ எப்படி குட்டீஸ் தெரியுதா? ஆண்டவர் வந்து நம்ம கூட இருந்தால், நம்ம ஆண்டவரோட பிள்ளைங்களாக இருந்தால் யாருமே நம்ம வந்து ஒன்றுமே செய்ய முடியாது. அப்படி தானே குட்டீஸ்? யாராவது நம்ம எதுக்க முடியுமா? சண்டை போட முடியுமா நம்மகிட்ட? நம்ம தினமும் ஆண்டவர் கூட ப்ரேயர் பண்ணி பைபிள் வாசித்து சர்ச்சுக்கெலாம் போய் நல்ல பிள்ளைங்களாக இருந்தோம்னா, எப்போவுமே ஆண்டவர் பிள்ளைங்களாகவே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை வந்து யாருமே எதுவுமே செய்ய முடியாது. எந்தவித கஷ்டமோ எதோ தீமை எதுவுமே நமக்கு அஞ்சாது, நம்ம பக்கத்தில் வரவே முடியாது. நம்ம எல்லாத்தையும் ஆண்டவர் நமக்கு முன்னாடி வந்து நின்று நம்ம பாதுகாத்துக்கிடுவாங்க. ஓகேவா குட்டீஸ்? உங்களுக்கு புரிஞ்சிச்சு அந்த கதை? நல்லா இருக்குல்ல? நீங்களும் அதே மாதிரி எப்போவுமே ஆண்டவரோட பிள்ளைங்களாக இருக்கணும், தப்பு பண்ணக்கூடாது, சேட்டை பண்ணக்கூடாது, கீழ்ப்படியணும், எப்போவுமே நல்ல விஷயங்களாக பண்ணணும். ஓகேவா குட்டீஸ்? ஓகே குட்டீஸ், நெக்ஸ்ட் வீக் வேறு கதையாக பார்க்கலாம். பாய். இந்த பக்கம் சூப்பராக கழிச்சு விட்டாங்கல்ல பார்த்தியா? கடவுளுடைய பிள்ளைகளுக்கு கடவுள் பாதுகாப்பு கொடுக்குறாரு. எப்படி பாதுகாக்கிறார் பார்த்தீங்களா? கடவுள் பிள்ளை யாரும் தொடவே முடியாது, உனக்கு எதிராக உருவாக்கிடும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் வசனம் இருக்குல்ல? ஆமாம், ஆண்டவர் பிள்ளைகள் யாரும் எதுக்க முடியாது. ஒருவேளை உனக்கு ஒரு விதமாக சதித்திட்டம் போட்டாலும் அவங்க தான் தோற்று போவாங்க. ஓகே, சரி, இன்னைக்கு அடுத்தால நம்ம பொதுக்கதை பார்க்க போகிறோம். பொதுக்கதை நம்ம சொல்லுக்கு யார் வாங்க தெரியுமா? நம்ம கிறிஸ்டோபரனை வராங்க. கிறிஸ்டோபரனை வெல்கம் பண்ணிடலாமா? ஹலோ குட்டி பிள்ளைங்களா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைய தலைப்பு என்னது சொல்லுங்க பார்ப்போம். கர்த்தர் துணை. கர்த்தர் மட்டும்தான் நமக்கு துணை, சரியா? அதை பற்றி தானே அந்த வசனம் வந்துச்சு, குட்டி வசனம் என்ன? உத்தமனுக்கு கர்த்தர் துணை. அதை வச்சு நம்ம இன்றைக்கி ஒரு கதை பார்க்க போகிறோம், சரியா? பொதுக்கதை, அதை பேஸ் பண்ணி தான் நம்ம பார்க்க போகிறோம், ரைட்டா? ஒரு ஊரில் ஒரு ஸ்கூலில் ஒரு கிளாஸில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, சரியா? அதில் ஆரோன்னு ஒரு அண்ணன் இருந்தான். அந்த ஆரோன் அண்ணன் ஏசப்பாவுக்கு ரொம்ப பயந்த பையன். கர்த்தருக்கு பிரியமானது மட்டும்தான் செய்வான், சண்டே கிளாஸ்க்கு போவான். அவன் சின்ன பிள்ளையிலே ஏசப்பாவை பற்றி ரொம்ப கேட்டு தெரிஞ்சு நிறையா ஆண்டவரை பற்றி படித்து வச்சுருந்தனால ஆண்டவருக்கு பயந்து நடப்பான், எல்லாருக்கும் உதவி செய்வான், எல்லாருக்கிட்டேயும் அன்பாக இருப்பான், டீச்சர்ஸ் சொல்கிறத அப்படியே கேட்பான், வீட்டில் அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிவான், பெரியவங்களுக்கும் கீழ்ப்படிவான். அப்படியே அவன் ரொம்ப அன்பாக நடந்துகிட்டு இருந்தான். அதனால் அவனுக்கு கடவுள் வந்து துணையாக இருந்து எல்லா இதுலேயும் அவனை உயர்த்திகிட்டே வந்தார். படிப்பு எடுத்துக்கிட்டால் அவன் தான் ஃபஸ்ட்டு வருவான், ஸ்போர்ட்ஸ்னாலும் அவன் ஃபஸ்ட்டு வந்துடுவான், வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸு இல்லை வேறு காம்படிஷனு எது வச்சாலும் அவன் பார்ட்டிசிபேட் பண்ணுவான், அதில் அவன் தான் ஃபஸ்ட்டு வருவான். காரணம் என்ன தெரியுமா? அவன் எது செஞ்சாலும் ப்ரேயர் பண்ணிவிட்டு ஆண்டவரை துணையாக வச்சுக்கிட்டு அவன் செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தான். இது வந்து அவன் கூட உள்ள ஃப்ரெண்ட்ஸுக்கு பிடிக்கல. குறிப்பாக ஒரு 3 பேர் சேர்ந்து இவனை எப்படியாவது நம்ம ஏதாவது ஒரு வகையில் மாட்டி விட்டுறணும், இவனுக்கு கெட்ட பேரை உண்டாக்கிடணும் அப்படின்னு நினச்சி அவங்க ஒரு திட்டம் போட்டுகிட்டே இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது இந்த அண்ணனுக்கு வந்து ஒரு நாள் இந்த அண்ணன் இல்லாதப்போ, இந்த ஆரோன் வெளியே போயிருக்கிறப்போ, அந்த 3 பேரும் சேர்ந்து போர்டில் ஒரு பேட் வேர்டை எழுதி அதை வந்து கீழே பை ஆரோன் அப்படிங்கிற மாதிரி டிக்டேட் பண்ணி வச்சுட்டாங்க. அப்போ சார் வந்துட்டு இது யார் எழுதுனா அப்படின்னு கேட்டோடனே பை ஆரோன்னு போட்டிருந்தோடனே அந்த ஆரோன்னு கூப்பிட்டு சார் கேட்காங்க,
டேய் இப்படி எழுதி வச்சிருக்கியே, அசிங்கமாக எழுதியிருக்கியே, நீனா எழுதுன அப்படின்னு கேட்டான். ஆரோன்னே இல்லை சார் நான் எழுதவே இல்லை அப்படின்னு சொல்லி ஆரோன்னே சொல்கிறாங்க. அப்போ இந்த 3 ஃப்ரெண்ட்ஸும் இல்லை சார் அவன் தான் எழுதுனான், நாங்கள் பார்த்தோம் கண்டிப்பாக அவன் தான் எழுதுனான் அப்படின்னு இவங்க 3 பேரும் ஒன்று போல் சாட்சி சொல்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்போ இந்த ஆரோனுக்கு ரொம்ப வருத்தமாக போயிடுச்சு, மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. உடனே சார் ஆரோனை கூப்பிட்டு சத்தம் போட்டு நாளைக்கு நீ வரும்போது உங்கள் பேரண்ட்டோடு தான் வரணும் அப்படின்னு சொல்லி அவனை ரொம்ப கடிஞ்சிட்டு அனுப்பி விட்டாங்க. ஸ்கூல் முடிஞ்சு இந்த ஆரோனை ரொம்ப வருத்தத்தோடு போனான். ஆனால் இந்த 3 ஃப்ரெண்ட்ஸும் பயங்கர ஜாலி. நம்ம ஆரோனை மாட்டி விட்டுட்டோம், அவன் வசமாக மாட்டிக்கிட்டான், நாளைக்கு இருக்குது அவனுக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இவங்க ரொம்ப ஜாலியாக வீட்டுக்கு போனாங்க. இந்த ஆரோன்னே வருத்தத்தோடு வீட்டுக்கு போய் அன்றைக்கி அவங்க அப்பா அம்மாட்ட சொல்லிவிட்டு நைட்டு ஏசப்பாட்ட ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஆண்டவரே நான் இப்படி அந்த தப்பு செய்யாத தப்புக்கு என்னைய இப்படி மாட்டி விட்டாங்களே, அவங்க 3 பேரும் ஒன்று போல் சேர்ந்து சொல்லி என்னைய ஆண்டவரே இப்படி அசிங்கப்படுத்திட்டாங்களே, எல்லோரும் முன்னாடியும் சாரும் என்னைய தப்பாக நினச்சிட்டாங்களே, நான் இவ்வளோ நாள் நல்ல பிள்ளையாக இருந்தேனே அப்படின்னு சொல்லி அந்த அண்ணன் ப்ரேயர் பண்ணிவிட்டு ஏசப்பா நீங்கள் தான் எனக்கு உதவி செய்யணும், நாளைக்கு எப்படியாவது நான் வந்து அதில் அந்த குற்றத்திலேருந்து விடுபடணும் அப்படின்னு ப்ரேயர் பண்ணிவிட்டு அண்ணன் படுத்து தூங்கிட்டாங்க. பார்த்திங்களா ஒரு பெரிய ஆச்சரியம், அன்றைக்கி நைட்டு அந்த 3 அண்ணன்மார் இருக்காங்கல்ல அவங்களோட அப்பாவோட கனவில் இதை மாதிரி ஏசப்பா வந்து அவங்களுக்கு தரிசனமாயிருக்காங்க. ஒரு கனவு வந்திருக்கு, கனவில் இதை மாதிரி உங்கள் பிள்ளைகள் வந்து இப்படி ஒரு பையன் செய்யாத தவிர செஞ்சதாக சொல்லி அவனை மாட்டி விட்டுட்டாங்க, அதனால் நீங்கள் உங்கள் பையனை கண்டித்து நாளைக்கு கட்டாயம் அந்த பையன்ட்டு நீங்கள் மன்னிப்பு கேட்க சொல்லணும் அப்படின்னு சொல்லி இவங்கள வந்து ஏசப்பா கனவில் வந்து அவங்களுக்கு வலியுறுத்தியிருக்காங்க. உடனே இவங்க அப்பா அம்மாரு காலையில் முழித்து இப்படி இது பண்ணிக்கிட்டு ஸ்கூலுக்கு அவங்கள வர சொல்லியிருக்கனால ஸ்கூலுக்கு போகையில் இந்த பசங்கிட்ட கேட்காங்க. உடனே இந்த பையங்க இல்லைப்பா அவங்க தான் எழுதுனாங்க அப்படின்னு சொல்லி அப்பாட்டையும் போய் சொல்லிட்டாங்க. ஆனால் அங்கே போனோடனே இந்த 3 அப்பா அம்மாரும் சந்தித்து ஆமாம் எனக்கும் அதே மாதிரி கனவுல வந்துச்சு, எனக்கும் கனவுல ஏசப்பா இப்படி காமிச்சாங்க, அந்த பையன் தப்பு செய்யலை, நீங்கள் இப்படி அவங்க பையனை வந்து அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி என்கிட்டையும் சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே இந்த 3 அப்பா அம்மாரும் சார்கிட்ட வந்து எக்ஸ்கியூஸ் பண்ணி சார் இப்படி எங்கள் பையங்க மாதிரி தப்பு செஞ்சுட்டாங்க, அவங்க இப்படி அந்த ஆரோன் தம்பி இப்படி செய்யலை, ஆனால் என் பையன் தான் போய் சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லி இந்த பசங்களும் சார்கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்காங்க. ஆமாம் சார் ஆரோன் எழுதலை, நாங்கள் தான் எழுதணும் அப்படின்னு சொன்னோன்னே அந்த ஆரோனுக்கு பயங்கர சந்தோஷம். இது எதனால் நடந்துச்சு, ஆரோனை கடவுள் மேலே முழுமையான நம்பிக்கை வச்சுருந்தாங்க, கடவுள் வந்து ஆரோனை கூடயே இருந்தாங்க, ஆரோனை எங்கே போனாலும் ஏசப்பாவை தான் முன்னிறுத்தி எல்லாமே செஞ்சிட்டு இருந்தாங்க. அதனால் ஆரோனை ப்ரேயர் பண்ணிட்டு படுத்த மாதிரியே காலையில் ஆரோனனுக்கு ஏசப்பா ஹெல்ப் பண்ணாங்க. நீயும் அப்படி இருக்கியா தம்பி தங்கச்சி, நீ எது செஞ்சாலும் ஏசப்பாவை முன்னிறுத்துறியா, ஏசப்பா உன் கூட இருக்காங்களா, நீ உன்னுடைய நடக்கையில் உன்னுடைய ஆண்டவரே உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட நீ பேசுகிறதில் நீ விளையாடும்போது எல்லாம் ஏசப்பாவை நீ பிரதிபலிக்கிறியா, யோசித்து பாரு. அப்படி இல்லைன்னா நீ இன்னிலேருந்து உன் வாழ்க்கையை மாற்றிக்கிடுவியா, உனக்கு தலைவரா, உனக்கு நண்பனா, உனக்கு அப்பாவா நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுவையே நீ ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீ அவங்களே உன்னுடைய முழு துணையாக ஏற்றுக்கிட்டனா ஆண்டவர் உனக்கு எல்லா விதத்துலேயும் எந்த விதத்தில்னாலும் சரி யார் இல்லாட்டாலும் பரவாயில்ல ஏசப்பா உனக்கு கூட இருந்து உன்னை உயர்த்துவாங்க. சரியா? கதை நல்லா இருந்துச்சா? இன்னொரு நாள் இன்னொரு கதையில் அண்ணன் உங்களை சந்திக்கிறேன். ஓகேவா? பாய். இந்த கதை ஆண்டோட பிள்ளைகளுக்கு ஆண்டவர் எப்போவுமே பாதுகாப்பு கொடுப்பாரு. ஆண்டவர் கூட இருக்கும் பொழுது நம்ம எதை குறித்து கவலைப்பட தேவையில்லை, தைரியமாக முன்னால் போகலாம். ஆண்டவரோட பிள்ளைகள் யாரும் எழுத்து நிற்கவே முடியாது, என்ன சதித்திட்டம் போட்டாலும் அது எல்லாமே அழிஞ்சு போயிடும். ஆமாம், ஏன்னா ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட ஆண்டவர் பிள்ளைகள் கூட கர்த்தர் இருக்கிறாரு. ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட பிறகு உன் பேர் மாறுது. என்ன பேர் தெரியுமா? நீதிமான். நீதிமான்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் அநேகம். நீ நீதிமான் ஆகிற இயேசுடைய பிள்ளை நீதிமான், ஆண்டவர் பிள்ளை நீதிமான். நீதிமானை கர்த்தர் பாதுகாத்து கொள்கிறார். எவ்வளோ ஆச்சரியமான ஆண்டவர் பார்த்தீங்களா? ஓகே, நம்ம இந்த நாளுடைய கடைசி நேரத்துக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்? இந்த நாளுக்குரிய கேள்வி. யாக்கோபை நீ ஒன்றும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி லாபானுக்கு ஒரு எச்சரிப்பு கிடைச்சது. அந்த எச்சரிப்பு எப்போ கிடைச்சது? எது மூலமாக கிடைச்சது? கவனித்து பார்த்தீங்களா? யாக்கோபை லாபான் பின்பற்றி வாரார்ல, நீ போய் அவனுக்கு தீங்கு நினைக்கக்கூடாது, அவனை எதுவும் பண்ணக்கூடாது, அவனை தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லி லாபானுக்கு ஒரு
காரியத்தை யார் சொன்னா, எப்படி சொன்னாங்க? லெட்ரு சொன்னாங்களா, இல்லாட்டி யார் மூலம் வந்து சொன்னாங்களா, எப்படி வந்தது? இல்லாட்டி யாராவது லாபான்ட்ட வந்து அவன்கிட்ட போய் தொந்தரவு பண்ண அப்படி மிரட்டினாங்களா? எப்படி தெரிஞ்சது லாபானுக்கு? லாபானுக்கு எப்படி அந்த அவன்கிட்ட யாக்கோபிட்ட தொந்தரவு பண்ணக்கூடாது, திங்ஸ் நினைக்கூடாதுன்னு சொல்லி எப்படி தெரிஞ்சுது? எது மூலமாக தெரிஞ்சுது? கண்டுபிடிச்சிங்களா? வெரி குட் வெரி குட் வெரி குட். ஓகே, கண்டுபிடிச்சிங்கன்னா உடனடியாக டக் 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 அப்படின்னு டைப் பண்ணி சென்ட் பண்ணிடுங்க. உடனடியாக கீழே தெரியுது பாருங்க நம்பர், அந்த நம்பர் வந்து கிடச்சிரும். நாங்கள் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு கிறிஸ்மஸோட உங்களுக்கு அழகான சூப்பரான வசனத்தை உங்களுக்கு அனுப்பி வைப்போம். நீங்கள் அனுப்புகிற எல்லாத்தையும் நம்ம ஜபாக்கா ரெக்கார்ட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அனுப்பிட்டீங்களா? ஓகே 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 வெரி குட். உங்களுக்கு இப்போ நிறைய பிள்ளைகள் லீவில் ஃப்ரீயாக இருப்பீங்க. நீங்கள் இந்த மாதிரி சண்டே ஜாம் நிகழ்ச்சியில் பாட்டு படிக்கணும், கதை சொல்லணும், கரெக்டாக வசனம் சொல்லணும், அப்படி ஏதாவது உங்களுக்கு ஆசையாக இருந்ததுன்னா யாராக இருந்தாலும் பரவாயில்ல, எந்த ஊரில் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் ஜாஷ்வா டிவியோட தொடர்பு கொள்ளுங்க. அது கீழே தெரிஞ்சு பாருங்க நம்பர், அந்த நம்பர்லேயே பேசுங்க. நீங்கள் பயப்படவே வேண்டாம். உங்களுக்கு காம்பேரிங் சொல்லித்தரோம், அப்புறம் கதை சொல்ல சொல்லித்தரோம், பாட்டு சொல்லிக் கொடுக்க சொல்லித்தரோம். உங்களுடைய திறமைகளை ஆண்டவருக்கு வெளிக்காட்ட நாங்கள் உங்களுக்கு உதவி செய்கிறோம். ஓகே, இப்போ நம்ம இந்த நிகழ்ச்சியை ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம். ஜெபம் பண்ணலாமா? கை கூப்பி கண்ணை மூடுங்க. ஆண்டவரோட பேச போகிறோம். ஓகேயா? எங்களோட சேர்ந்து சொல்கிறீங்களா? ஜெபம் பண்ணும்போது நம்ம ரொம்ப சின்சியராக ஜெபம் பண்ணுவோம். ஏசப்பாட்ட பேசுகிறோம்ல, நான் சொல்லிச்சா கூட சொல்லுங்கள். கண்ணை முடிச்சாச்சு. அன்புள்ள ஆண்டவரே, இந்த சண்டே ஜாம் நிகழ்ச்சிக்காக உங்களுக்கு நன்றி. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் துணை நிற்பார். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஆதரவு கொடுப்பார் என்பதை புரிந்து கொண்டோம். நாங்கள் உம்முடைய பிள்ளையாக இருப்போம். எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். வெரி குட், சூப்பராக அழகாக ஜெபம் பண்ணிட்டீங்க. ஏசப்பா நீங்கள் கேட்டு உங்களுக்கு தரப்போகிறாங்க. இன்னொரு வாரம் இன்னொரு வித்தியாசமான தலைப்பிலே, வித்தியாசமான கதையோடு, வித்தியாசமான சூப்பர் நிகழ்ச்சியோடு உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறேன். அதுவரைக்கும் வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் ரவி அண்ணன். வணக்கம். பெண்ணின் அடையாளம், பாரம்பரியத்தின் பெருமிதம், இயற்கை வண்ணப்பட்டுகள், மின்னும் பல வண்ணங்கள், நெஞ்சை அள்ளும் பட்டு ஆடைகள், பட்டு ஆடை ஒவ்வொன்றுக்கும் பல கதைகள். ஆடை மழையிலே மனமாடி மகிழுதே, செல்வராணி பட்டின் தனித்துவமே, மங்களம் தங்குவே, மனமகிழ்ச்சி பொங்குமே, என்றும் இல்லத்தின் சந்தோஷமே. செல்வராணி பட்டு மகால், அழகிய பட்டின் அடையாளம் செல்வராணி பட்டு ஜவுளி அண்ட் ரெடிமேட்ஸ், ஆலங்குளம், தென்காசி.